அத்தியாயம் 3. என்ன இது? கேட்டுக்கிட்டே அதை எடுத்து பிரிச்சு படிச்சவன் புருவத்தை சுழிச்சு கரத்துல இருந்த காகிதத்தை சுக்கலா கிழிச்சான். இத அவ எதிர்பார்க்கல. கிழிச்ச காகித துண்டுகளை மூளையில இருந்த குப்பை கூடையில கவனமா போட்டு மூடினான். அவளை நோக்கி திரும்பி, இதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிதானமாவே கேட்டான். தன்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்காம அவ அதை கிழிச்செறிஞ்சதை கண்டு கொஞ்சம் ஆத்திரம் உண்டானவளா, காரணத்தை அதை கிழிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கலாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் தன் குரல்ல நிதானத்தை வரவழைச்சுக்கிட்டு கேட்டா. அவசியம் இல்லாதத கண்கள்ல இருந்தும் நம்ம கருத்துல இருந்தும் உடனே விலக்கி வச்சுட்டா நமக்கு ப்ரெஷர் கூடாம பாதுகாத்துக்கலான்றது என் கருத்து அப்படின்னா. ஆனா ஏன் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிழிக்கலாமா வேண்டாமான்றதை யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு அவ சொன்னா. என்ன காரணமா இருந்தாலும் இங்க என் வேலை முடியற வரைக்கும் உன்னோட தேவை ரொம்ப அவசியம். அந்த கடிதத்துக்கு எந்த தேவையும் இல்லை, அதனாலதான் கிழிச்செறிஞ்சேன். இப்ப சொல்லு, உனக்கு இங்க என்ன குறை? என்னால எதுவும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா, இல்ல என்னோட வேலை செய்யறதுக்கு பயப்படுறியா? அவன் குரல்ல பெருத்த கேலிய கண்டு வெகுண்டவ, எனக்கு என்ன பயம், உங்களுக்காகத்தான் பார்த்தேன் அப்படின்னா. எனக்காகவா? ஆமா, புரியலையே. என்னோட தனியா வேலை செய்யும் போது வேற யாராவது, யாருக்காவது தெரிஞ்சு அதனால பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுனாலதான். கொஞ்சம் திக்கி திணறினாலும் சொல்லி முடிச்சா. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு ஏறக்குறைய 30 வயது ஆகியிருந்தது. இப்போ இந்த 35 வயசுல திருமணம் செய்யாம இருக்க நம்ம சமூகம் விட்டு வைக்காது. அதனால கண்டிப்பா அவனுக்கு திருமணம் ஆகி குழந்தைகள் கூட இருக்கலாம். முறைப்படி 2 பேரும் திருமணம் செஞ்சிருந்தாலும் பிரிஞ்சது முறைப்படி இல்லையே. தேவைன்னா பிரிவுக்கு உண்டானத சட்டப்படி செஞ்சுக்கலான்னு சொல்லி பிரிஞ்சு போனவன் அவனோட அலைபேசி எண்ணையோ தொலைபேசி எண்ணையோ இல்ல முகவரியையோ கூட கொடுக்காம போனதன் நோக்கம் என்னவா இருக்கும்னு இவளுக்கு புரியல. அதை பத்தி முகுந்தன் கிட்ட கேட்டப்போ கூட இவங்களோட திருமணம் பதிவு செய்யப்படாததுனால பிரிவையும் பதிவு செய்யறது அவசியம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிருந்தான். அதை அசட்டை பண்ணினவன் அவளோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை அவனோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றுற காரியத்துல மட்டும் கண்ணும் கருத்துமா செயல்பட்டிருந்தான்றது இவளுக்கு தாமதமா தான் புரிஞ்சுது. அவனை தன்னோட மருமகனாவே பார்த்துக்கிட்டு இருந்த பெற்றவரும் அவனோட தந்திரம் புரியாம அவன் கேட்டப்பெல்லாம் கையெழுத்தையும் போட்டு தொடங்க போற வியாபாரத்துக்காக அடிக்கல் நாட்ட போறதா நினைச்சிருந்தார். எக்ஸ்போர்ட் விஷயமா முதல்ல போய் ஒரு டீலிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றதா கனடா போனவன் தான் திரும்பவே இல்லை. யாருக்கு தெரிஞ்சு போகும்? குழப்பத்தோட அவளை பார்த்து அவன் கேட்டான். அது உங்க வீட்டுல யாருக்காவது? அவ தடுமாற்றத்தோட காரணம் அவனுக்கு புரிஞ்சாலும் மனசோட ஓரத்துல உருவான ஒரு சின்ன வழியில இருந்து தன்னை பிரிச்செடுத்தவன், ஓ நீ அத சொல்றியா? சரிதான். ஆனா அதை பத்தி நீ அந்த கவலையும் பட தேவையில்லைன்றதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். அதனால இந்த வேலையை தொடர்றதுக்கு உனக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு முடிச்சான். இதன் அர்த்தம் என்ன? அவன் வீட்டுல இருக்கிறவங்கள அவன் சமாளிச்சுப்பான்றதா, இல்ல இவனை கண்டிக்கவோ கண்டுக்கவோ அவன் வீட்டுல ஆட்கள் இல்லைன்றதா எடுத்துக்கிறதா? ஆனாலும் அவளோட தடுமாற்றத்தை தடுத்தவன், இதோ பார் சுஜிதா, என்னை பத்தின கவலை உனக்கு வேண்டாம். உனக்கு என்கிட்ட வேலை செய்யறதுக்கு பயம் ஏதாவது இருந்தா மட்டும் இந்த முடிவை எடு, இல்லைன்னா தொடர்ந்து வேலையை கவனிப்போம் அப்படின்னு சீரியஸ் குரல்லே சொன்னான். உங்களோட வேலை செய்யறதுல எனக்கு என்ன பயம்? தலைய நிமிர்த்தி இவ சொன்னா. ஓகே, நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இழுக்கதவை திறந்து வெளியேறினான். தென்றல் காற்றா வேகமா நடந்து போறவளை குறிஞ்சிரிப்போட ரசித்து பார்த்துக்கிட்டு நின்னான் கார்த்திகேயன். கொஞ்ச நேரத்துல அலுவலகத்தை விட்டு வெளியேறினவன் தன் கார் அவங்கிட்ட வர்றதுக்காக கொஞ்ச நேரம் வாசல்ல காத்திருக்க நேர்ந்தது. இருசக்கர வாகனங்கள் நிறுத்துற இடத்துல தன்னோட வாகனத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சுஜிதாவை அங்க கண்டான். வேகமா அவளை நெருங்கினான். என்னாச்சு, வண்டியில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வண்டியை தன் கைக்கு கொண்டு வந்தான். ஆமா, பெட்ரோல் இருக்கு, ஆனாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னுது, என்னன்னு தெரியல அப்படின்னு முணுமுணுத்தா. கொஞ்சம் நகரு அப்படின்னபடி தன் கைவசத்துக்கு வந்திருந்த வாகனத்தை காலால உதைச்சு கிளப்ப முயற்சி செஞ்சான். கொஞ்சமும் நெளிஞ்சு கொடுக்காத அந்த வண்டியோ அவனை கண்டு சிரிக்கிற மாதிரி இருந்தது. அவளுக்குமே சிரிப்பு வந்தது. சரிதான், ஏதோ பிரச்சனை தான் போல அப்படின்னபடி கொஞ்சம் தள்ளி மரியாதையோட நின்று இவங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்த செக்யூரிட்டிகளில் ஒருத்தனை பக்கத்தில் வர சொல்லி
அவங்கிட்ட வண்டியை கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்து அலுவலகத்துல திரும்ப நிறுத்திட சொல்லிட்டு அவகிட்ட திரும்பினான். இன்னைக்கு நான் உன்னை உன் வீட்டில் விட்டுடுறேன் சுஜிதா, நாளை காலையும் அழைச்சிட்டு வந்துடுறேன், நாளையிலேருந்து உன் வண்டியில நீ போகலாம் அப்படின்னபடி காரை நோக்கி முன்னாடி நடக்க சொல்லி அவகிட்ட கை காட்டிட்டு இவனும் அவளை தொடர்ந்து கார்ல ஏறினான். அவ வீட்டுக்கு போற வழிய டிரைவர் கிட்ட சொல்லிட்டு அமைதியா கை கட்டி அமர்ந்தான். அன்னைக்கு ஒரு நாள் தன் வீடு இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பேருந்து நிலையத்துல இறங்கி விடை கொடுத்து அனுப்பினது திடீர்னு அவன் மனசுல தோன்றினது. இன்னைக்கு எங்க இறங்கிக்கிறது? வீட்டுல இருந்து தள்ளி இறங்கிக்கிட்டு அவனை அனுப்புறது நல்லா இருக்குமா, இல்ல வீட்டுக்கு அழைக்கணுமா? அது முறையாகுமா? ஏன் இவ்வளவு குழப்பங்கள்? குழம்பிக்கிட்டு இருக்கும் போதே அவளோட அப்பார்ட்மெண்ட் முன்னாடி கார் நின்னது. விடை பெறுற நோக்கில அவனை திரும்பி பார்த்தா. அவனும் அந்த 12 அடுக்கு மாடி குடியிருப்ப கீழே இருந்து மேல எடை போட்டுக்கிட்டு இருந்தான். இதுலயா நீ குடியிருக்கிற? ஆமா. எந்த தளம்? 3வது தளம். ஓ, இன்னைக்கு நேரம் ஆயிட்டது, அப்புறமா ஒரு நாள் உன் வீட்டுக்கு வர்றேன், பாய் அப்படின்னு அவளுக்கு விடை கொடுத்தான். அவன் நிம்மதி பெருமூச்சு விட நினைச்சாலும் மனசு ஓரத்துல லேசா ஒரு ஏமாற்றமும் எட்டி பார்க்கத்தான் செஞ்சுது. ஏன் அப்புறம் வர்றேன்னு அவர் சொல்றதுனாலயா இருக்கும்னு அதுக்கு தானே ஒரு காரணமும் கண்டுபிடிச்சா. பஞ்சு பொதிகளா அடுக்கடுக்கா கிடந்த மேகங்களுக்கு உள்ள இருந்து ஊடுருவி வந்த லேசான சூரிய கிரணங்கள் வழியா தாயும் தந்தையும் இவளை நோக்கி அவங்களோட கரங்களை நீட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட போயிடுறதுக்கு துடிச்ச இவளோட கரம் எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருந்ததை கண்டு திரும்பி பார்த்தா சுஜிதா. இவளுக்கு பின்புறம் தன்னோட கரங்களுக்குள்ள இவளோட கரத்தை இறுக பிடிச்சிருந்தவன் இவன் முகுந்தனா? இல்லையே. கண்களை நல்லா கசக்கிக்கிட்டு பார்த்தா. அவன் கார்த்திகேயன். இவன் ஏன் தன்னோட கரத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான்? ஓ, அன்னைக்கு நடந்த அந்த கண் துடைப்பு கல்யாணத்தப்போ கரம் பிடிச்சதை இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானோ? ஆனா தன்னை திருமணம் செஞ்சு இறுதி வரைக்கும் பார்த்துப்பேன்னு உறுதி சொல்லியிருந்த அந்த முகுந்தன் எங்கே? கண்கள் எட்டிய தூரம் வரைக்கும் தேடி துழாவினவ அவனை காணாம திரும்ப பெற்றோரை பார்த்தா. அவங்க இவளை அழைக்கிறத விட்டு கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, இவங்களுக்கும் என்ன பிடிக்கலையா? அவங்க திரும்பி போறாங்களே. குரலை உயர்த்தி அம்மா அப்பான்னு அழைச்சா. ஆனா அவங்க முகங்கள்ல பூசிக்கிட்ட புன்னகைய மாற்றாம திரும்பி நடந்தாங்க. முந்தின இரவு சரியான தூக்கம் இல்லாம புரண்டு படுத்து விடியற் காலையில கொஞ்சம் கண்ணை சந்தவ அலார சத்தம் கேட்டு சட்டுன்னு எழுந்து அமர்ந்துக்கிட்டா. கனவுல வந்தது எல்லாம் உண்மை இல்லைன்றத உணர்ந்ததும் ஒரு புறம் மகிழ்ந்தாலும் ஒரு பக்கம் துக்கமாவும் இருந்தது. 3வது முறை அலாரம் அடிச்சது. அதுக்கு மேல தாமதிக்க முடியாதுன்றத உணர்ந்தவ சரசரன்னு எழுந்து தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு அழகான ஆடையை அணிஞ்சுக்கிட்டு புறப்பட்டா. செக்யூரிட்டி இவளோட அலுவலகத்திலிருந்து கார் வந்திருக்கிறதா தகவல் கொடுத்தான். காலை உணவு அப்பதான் அவளுக்கு நினைவுக்கே வந்தது. வயிற்றுல பசி இல்லைனாலும் சாப்பிடாம போனா அதுக்கும் ஒரு லெக்சர் கேட்க வேண்டி இருக்குமேன்றதுனால சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சு என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சா. ஃப்ரிட்ஜில் கிடைச்ச பழங்களையும் முட்டையையும் தயார் பண்ணி எடுத்துட்டு வந்து ஹாலில் கிடந்த சோஃபால உட்காந்து சாப்பிட தயாரானா. டொடாங், அழைப்பு மணி அடிச்சுது. குட் மார்னிங் அனு டார்லிங் அப்படின்னு அழைச்சபடி கதவை திறந்தவளுக்கு ஆச்சரியம். வெளியில நின்னவன் கார்த்திகேயன். சார் அப்படின்னு சத்தம் கொஞ்சம் இறங்கி இருந்தது. அது என்ன டார்லிங் சார், வெறும் டார்லிங்னு சொன்னாலே போதுமே அப்படின்னு அவன் கிண்டலா கேட்டான். நான் அனு வந்திருக்கான்னு நினைச்சு அப்படி சொல்லிட்டேன், சாரி அப்படின்னா. உன் வீட்டுக்குள்ள அழைக்க மாட்டியா? ஓ, உள்ள வாங்க அப்படின்னு விலகி வழி விட்டா. குட் மார்னிங் சுஜிதா. பரவாயில்ல, சரியான நேரத்துக்கு தயாராயிட்ட, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னவன் தட்டுல இருந்த ஒரு ஆப்பிள் துண்டை எடுத்து அவளை பார்த்து நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டு அவளோட சம்மத தலையாட்டலுக்கு அப்புறம் வாயில போட்டுக்கிட்டான். உன் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்க மாட்டியா? கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே எதிர் வீட்டு அணுக்குட்டி திறந்திருந்த கதவு வழியா உள்ள வந்தா. அவளோட துரு கண்களையும் புசு புசு கண்ணங்களையும் கண்டு யாருமே தூக்கி கொஞ்சாம விடமாட்டாங்களே. சட்டுன்னு அவனோட முகம் கசங்கி போனதோட காரணம் என்னன்னு புரியாம நின்ன இவகிட்ட ஓடி வந்து தூக்கு அப்படின்னு மழலையில கொஞ்சினா குழந்தை. கடந்த 5 நிமிஷங்களா மின்சாரத்தால தாக்குண்டவளா நின்னுக்கிட்டு இருந்த சுஜிதா குழந்தையோட தொடுதலால தன் உணர்வு வந்து அவளை அணைச்சு தூக்கினா. அவ காதுல குழந்தை கிசுகிசுத்துது. ஆறு இது? அக்காவோட பதிலுக்கு முன்னாடி வெளியில இருந்த அம்மாவோட குரல் கேட்கவே நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன், அம்மா வந்தா இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு அவ பிடியில இருந்து இறங்கி குடுகுடுன்னு அவ படுக்கை அறைக்குள்ள ஓடி மறைஞ்சது. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கிருத்திகா, சுஜா இந்த அணுக்குட்டி வந்தாளா,
இன்னைக்கு என்ன ஆச்சு அவளுக்குன்னு தெரியல, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா, நீயாவது கொஞ்சம் விட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்க வந்திருந்தவ அங்க இருந்த 3வது மனிதனை கண்டதும் கொஞ்சம் திகைச்சு போய், சாரி, நான் பாட்டுக்கு உள்ள வந்துட்டேன், நீங்க ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல, சாரி அப்படின்னு பின் வாங்கினான். சுதாரிச்சுக்கிட்ட சுஜிதா, அக்கா உள்ள வாங்க, இவதான் என்னுடைய புது எம்டி, என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆயிட்டதால நேத்து இவர் தான் கொண்டு வந்து டிராப் பண்ணினார், இன்னைக்கு திரும்ப அழைச்சிட்டு போக வந்திருக்கார் அப்படின்னவ திரும்பி அவனை பார்த்து, இவங்க மிஸ்ஸஸ் கிருத்திகா சரவணன், எதிர் ஃபிளாட்டுக்காரங்க, அணுக்குட்டியோட அம்மா அப்படின்னு அறிமுகப்படுத்தினான். வணக்கம் சிஸ்டர், பழைய மின்னலிட்ட சிரிப்போட கரங்களை கூப்பினா அவன். வணக்கம் அண்ணா அப்படின்னு தன்னோட புது உறவான அண்ணனை வணங்கினா அவ. அது என்னவோ தெரியல, அவன் சிஸ்டர்னு அழைச்சதும் தனக்குள்ளேயும் ஒரு சகோதர பாசம் உருவானதை அவன் உணர்ந்தா. அணுக்குட்டி என் அறைக்குள்ளதான் இருக்கிறா அப்படின்னு கிருத்திகா காதல கிசுகிசுத்தா சுஜிதா. அவனை பார்த்து தர்ம சங்கடத்தோட சிரிச்சுக்கிட்ட கிருத்திகா, எப்பவுமே சமத்தா இருப்பானா, இன்னைக்கு என்னவோ ஸ்கூலுக்கு போக ரொம்ப வம்பு பண்றா அப்படின்னா. குட்டி பாப்பாவுக்கு வயசு என்ன, ஆராய்ச்சி நோக்கோட கேள்வி கேட்டான் அவன். 3 முடிஞ்சு 4 தொடங்குது அப்படின்னா கிருத்திகா. இந்த வயசுல நீங்களும் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், கார்த்திகேயன் கேட்டான். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சவ, நான் 3 வயசு வரைக்கும் சரியா பேசலையாம், அதனால 4 வயசுலதான் என்ன ஸ்கூலுக்கே கொண்டு போய் சேர்த்ததா அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் வெட்கத்தோட சொன்னா. நீங்க பரவாயில்ல சிஸ்டர், நான்லாம் 5 வயசு வரைக்குமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சு வீட்லயே தான் இருந்தேனாம், அதனால 6 வயசுலதான் என்னை கொண்டு போய் முதல் வகுப்புலயே சேர்த்தாங்களாம், அது வரைக்கும் விளையாட்டு தானா, அப்படி இருக்கும்போது இவ இன்னும் குழந்தை தானே, அவளை அவ போக்குல விட்டு பிடிக்கிறது தானே அவளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது, ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலன்னா ஒன்னும் குடி முழுகி போயிட போறது இல்லையே அப்படின்னு அவனோட குரல்ல கடினம் இருந்தாலும் சமூகத்து மேல அவன் கொண்டிருந்த அக்கறையும் புலப்பட்டது. ஆமாண்ணா, சுஜியும் இதையேதான் அடிக்கடி சொல்லுவா, இன்னும் 1 வருஷம் கழிச்சு ஸ்கூல்ல சேர்த்திருக்கலாமேன்னு, அது வரைக்கும் வீட்டுல வேணும்னா நீங்களே சொல்லி கொடுக்கலாமேம்பா, ஆனா பள்ளியில கொடுக்கற ட்ரைனிங் வேற இல்லையா, என்னதான் நான் சொல்லி கொடுத்தாலும் சிலதையெல்லாம் மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து கத்துக்கிறது அவளுக்கும் எளிதில்லையா, அதனாலதான்னா. உண்மைதான், அதோட ஊரோட ஒத்து போன்றதும் சரியானதுதான், ஆனா அதுக்காக நீங்களும் கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்த வேண்டாமே அப்படின்னு சமாதானத்தோட அவன் பேசினான். கண்டிப்பா அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளறைய நோக்கி போனவ அங்க கட்டிலுக்கு அடுத்த பக்கத்துல கொஞ்சம் அமர்ந்த வாக்குல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த குட்டி பாப்பாவை அலேக்கா தூக்கிக்கிட்டு வெளியில வந்தா. பாப்பாவோட முகம் கசங்கி இருந்தது. சுஜிதாவை பார்த்த பார்வையில கசப்பு தெரிஞ்சுது. அவளோட சிரிப்ப புறதள்ளனது. உன் பேச்சு டூ, நீ என்ன காட்டி கொடுத்துட்ட அப்படின்னு மழலை கோபத்தை வெளியிட்டது. சுஜிதாவோட முகம் மாறி போனதை கண்ட கார்த்திகேயன், அப்போ நீ என் பேச்சு தான் டூ விடணும் அப்படின்னு சீரியஸான முகத்தோட குழந்தைய பார்த்து சொன்னான். புரியாம விழிச்ச குழந்தைய பார்த்து, அக்கா காட்டி கொடுக்கல, நான் தான் அம்மா கிட்ட நீ ஒளிஞ்சிருக்கிறத சொன்னேன், அதுக்காக என்னோட வேணா நீ டூ வீட்டுக்கோ அப்படின்னு அந்த குழந்தை மாதிரி அவன் கொஞ்சம் அன்னைக்கே அவன்ல வேற ஒருத்தனை கண்டா சுஜிதா. ஐய, நீங்க எவ்வளோ பெருசு இருக்கீங்க, இப்படி காட்டி கொடுக்கலாமா, இருங்க இருங்க, உங்க அம்மா உங்களை தேடினாங்கன்னா நீங்க எங்க சுஜிதா அக்கா வீட்டுல இருக்கீங்கன்னு நான் காட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு பெரிய பிரச்சனையாக்கினா குழந்தை. ஐயோ அம்மா அடி, எங்க அம்மா வந்தாங்கன்னா என்னை அடிச்சு நொறுக்கிடுவாங்களே அப்படின்னு பயந்தவன் மாதிரி நடுங்கி காட்டினான். உங்க அம்மா உங்களை அடிப்பாங்களா அப்படின்னு குழந்தை கேட்டா. ஆமா, கண்டிப்பா அடிப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சானா, அப்ப எங்க வீட்டுக்கு பின்னால இருந்து புளிய மரத்து குச்சியை உடைச்சு என்னை மாத்தி எடுத்துட்டாங்க. அன்னையில இருந்து நான் ஸ்கூலுக்கு போகாம இருந்ததே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் பெரிய கார் வாங்கியிருக்கேன். என் கூட வரியா, அந்த பெரிய கார்லயே உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன், உங்க அக்காவும் கூட வருவாங்க அப்படின்னு ஆசை காட்டி பேசினான் கார்த்திகேயன். அவன் அடி வாங்கினதை நடிச்சு காட்டினதை கண்ட குழந்தை சிரிச்சுக்கிட்டே தன்னை எப்பவுமே அடிக்காத தன் தாய கழுத்தோட கட்டிக்கிட்டா. என்ன நினைச்சாலோ பச்சைக்குன்னு தாய் கன்னத்துல ஒரு முத்தத்தையும் வச்சா. சுஜிதா அக்கா கூட வந்தா நானும் வருவேனே அப்படின்னு பேரம் பேசினான். உங்களுக்கு ஏன் சார் சிரமம், அவர் தயாரா இருக்கார், கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுவார் அப்படின்னு மறுத்தா கிருத்திகா. அதுக்குள்ள ஏமா என்ன அந்நியப்படுத்திட்டீங்க, போற வழியில தானே அணுக்குட்டியோட ஸ்கூல் சுஜிதா அப்படின்னு சுஜிதாவையும் உரையாடலுக்குள்ள எடுத்தான் கார்த்திகேயன்.
ஆமாம் சார் அப்படின்னு கொஞ்சம் இறுக்கம் தளர்ந்து இலகுவானா அவ. சிஸ்டர், நீங்க பாப்பாவை அழைச்சிட்டு போய் தயார் பண்ணி விடுங்க, நாங்க போகும்போது அழைச்சிட்டு போறோம் அப்படின்னவன் பாப்பாவோட கன்னத்தை லேசா கிள்ளி தன் உதட்டுல ஒற்றி எடுத்தான். ஓகே அங்கிள் அப்படின்னு கொஞ்சம் உரக்க கூவிட்டு போனா குழந்தை. அப்பதான் கவனம் வந்து அவனை உபசரிக்க நினைச்சு, நீங்க உட்காருங்க சார், டீ எடுத்துட்டு வர அப்படின்னு உள்ள போக திரும்பினா சுஜிதா. அவன் தான் அலுவலகத்துல வேலைக்கு இடையில அப்பப்போ டீ குடிச்சுக்கிட்டு இருப்பானே. இதுதான் உன்னோட காலை உணவா சுஜிதா? ஆமா, எல்லாமே காஞ்சு போயிடுச்சே, இன்னைக்கும் நம்ம வெளியில சாப்பிடலாம் அப்படின்னபடி அந்த தட்டை எடுத்து அவ கையில கொடுத்தான். தட்டை கொடுக்கும்போது அவனோட விரல் அவ விரல்ல உரசனதோ இல்ல இவளோட பிரம்மையோ. வெளியில போயிருந்த கிருத்திகா குழந்தைய விட்டுட்டு திரும்ப வந்து, சாரி கேட்க மறந்துட்டனே, நீங்க டீ சாப்பிடுவீங்களா காஃபியா அப்படின்னு அவசரமா கேட்டா. ஓ தேங்க்யூ வெரி மச், என் தலையில இன்னைக்கு சுஜிதாவோட டீன்னு எழுதியிருக்கான், உங்க டீயை இன்னொரு நாள் குடிக்கிறேன் அப்படின்னு அவன் கேலி செய்யவும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டி வெளியேறினா கிருத்திகா. 5 நிமிஷத்துல கரங்கள்ல 2 கப் டீயோட வந்த சுஜிதா ஒன்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு கப் டீயோட எதிர் சோஃபால உட்காந்து அருந்த தொடங்கினாங்க. அவளை பார்த்து, வாவ் டீ ரொம்ப அருமையா இருக்கே, எப்படி அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான். எப்படின்னா குழப்பத்தோட அவ கேட்டா. இல்ல, உனக்கு சமையலறை வாசனையே கிடையாதுன்றது தெரிஞ்ச விஷயம், ஆனா இப்போ போட்டிருக்கிற டீயை குடிக்கும்போது ஒருவேளை இன்ஸ்டன்ட் காஃபின்ற மாதிரி இன்ஸ்டன்ட் டீ எதுவும் உண்டோன்னு தோணுது அப்படின்னு வியப்ப மேலிட கேட்டவனை முறைச்சு பார்த்த சுஜிதா, அம்மா இருக்கும்போதே எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, என்னை சமையல் அறைக்குள்ள அனுமதிச்சதே இல்லை, ஆனா அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நானே எல்லாத்தையும் கத்துக்க தொடங்கினேன், சித்திரமும் கைப்பழக்கம் இல்லையா அப்படின்னு அழகா சிரிச்சா. அவளோட சிவந்த அதரங்களுக்கு இடையில ஒளிர்ந்த முத்து பற்களை கண்டவன் தன்னை மறந்து கொஞ்ச நேரம் ஆசையோட பார்த்துக்கிட்டு இருந்தான். அக்கா, அங்கிள் போலாமா? வெளியில இருந்து இளம் குரல் இவங்களை நடப்புக்கு கொண்டு வர வேகமா கிளம்பினாங்க. அவன் குடிச்சு முடிச்ச காலி கப்பையும் வாங்கிக்கிட்டு போய் கிச்சன்ல இருக்கிற சிங்கில் அலசி வச்சவ சிலிண்டரோட ரெகுலேட்டரை மூடிட்டு அவசரமா கைகளில் ஒட்டி இருந்த நீரை உதறிக்கிட்டே வெளியேறி கை துடைக்க அவ உபயோகப்படுத்துற டவல் அங்க எங்கேயாவது கிடைக்குதான்னு அங்க எங்கேயும் பார்த்துக்கிட்டே வந்தா. அவ தேடுதலோட தேவையை உணர்ந்து தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து கைக்குட்டையை எடுத்து அவகிட்ட நீட்டினான். கொஞ்சம் திகைச்சு பின் வாங்கினவ, இல்ல பரவாயில்ல அப்படின்னு மறுத்தா. வெளியில இருந்து சுஜிதா அப்படின்ற ஆண் குரலை தொடர்ந்து சுஜிதா அப்படின்ற அணுக்குட்டியோட குரலும் கேட்கவே திகைப்போட இவனை பார்த்தவளோட கையில புன்முறுவலோட அவன் கைக்குட்டையை வச்சு அழுத்தினான். வேற வழி இல்லாம அந்த கைக்குட்டையிலேயே தொடச்சிட்டு ஈரமாகி போனதை திரும்பவும் அவன் எப்படி உபயோகப்படுத்துவான்ற எண்ணம் எழ அதை முழுக்க விரிச்சு சாப்பாட்டு மேஜை கிட்ட கிடந்த நாற்காலியில காய போட்டா. புன் சிரிப்போட கார்த்திகேயன் வெளியேறவும் கதவை பூட்டி சாவியை தன் கைப்பைக்குள்ள பத்திரப்படுத்தினான். வெளியில நின்ன சரவணனுக்கு கிருத்திகா கார்த்திகேயன் அறிமுகப்படுத்தினான். பள்ளிக்கு நேரம் ஆயிட்டுதுன்றத சூசகமா தெரிவிச்ச கிருத்திகா, அண்ணா நீங்க சாயந்தரமும் வருவீங்க தானே, அப்ப விரிவா பேசிக்கலாம், ஏங்க நீங்களும் கொஞ்சம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமே வந்துருங்க அப்படின்னபடி தன் கணவனோட வருகையை துரிதமாக்கினா மனைவி. கண்டிப்பா, நீங்க வர்றது உறுதினா நான் லீவு கூட போட்டுட்டு காத்திருப்பேன் சார், உங்களோட பேச கொடுத்து வச்சிருக்கணுமே அப்படின்னு வசனம் பேசினான் சரவணன். பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா சுஜிதா. பார்க்கலாம் சரவணன், நேரம் கிடைச்சா கண்டிப்பா வர்றேன், ஆனா இன்னைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு இல்லையா சுஜிதா அப்படின்னு அவளை திரும்பி கேட்டான். ஆமா சரவணன் அண்ணா அப்படின்னவ, போலாமா சார், நேரம் ஆயிட்டுது அப்படின்னபடி லிப்டை நோக்கி நடந்தா. குழந்தை அவளோட கரத்தை பிடிச்சுக்கிட்டு அவளோட ஓடுனுது. அந்த 2 பேர்கிட்டையும் தலையாட்டலோட விடை பெற்றான் கார்த்திகேயன். 3 பேரும் லிப்டுக்குள்ள நுழைஞ்சதும் கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டனை பிரஸ் பண்ணினா சுஜிதா. தரைத்தளத்தை அடைஞ்ச 3 பேரும் அவன் கார்ல ஏறிக்கிட்டாங்க. ஏறுறதுக்கு முன்னாடி மேல இருந்து கரத்தை அசைச்சு விடை கொடுத்த கிருத்திகா சரவணனுக்கும் இங்க இருந்து விடை கொடுத்தாங்க. அங்கிருந்து ஒரு 5 நிமிஷ பயணத்துல அனுவோட பள்ளிக்கூடம் வந்துடும். அதுக்குள்ள அவன் அந்த காரோட உள்ள அலங்காரத்தை ரசிச்சு, இவ்வளோ பெரிய கார் அப்படின்னு வியந்தா. அங்கிள் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு ஆரம்பிச்சா. என்ன? நீங்க பெருசா இருக்கிறதுனால காரை பெருசா வாங்கினீங்களா, பெரிய காரா வாங்கணும்னு நீங்க பெருசா ஆனீங்களா அப்படின்னு பெரியத்தனமான கேள்வியை கேட்டா. சிரிச்சுக்கிட்டவ, பெருசா ஆகணுன்றதுக்காக சிலதை செய்யறதுனால ஒரு சிலதை இழக்கவும் வேண்டி இருக்கு அப்படின்னு ஏதோ புரியாத பாஷையா அவன் பேசினதை கவனிச்ச குழந்தை அதை விட்டு, அக்கா நான் ஓரம் உட்காரணும் அப்படின்னு அப்படி சுஜிதாவை சுரண்ட ஆரம்பிச்சா. இல்ல நடுவுலையே இரு
அப்படின்னு அவ கிட்ட கெஞ்சலோட சொன்னான். நான் ஓரத்துல உட்காரணும் அப்படின்னு அவ பிடிவாதம் பிடிச்சா. சரி இந்த பக்கம் வா அப்படின்னபடி தான் உள்ள உட்காந்து அவளை ஜன்னல் ஓரத்துல உட்கார வச்சான் கார்த்திகேயன். இந்த குட்டி பிசாசால எவ்வளவு கஷ்டங்கள். அவனோட நீண்ட கரங்கள் தன் மேல பட்டுடுமோன்னு அஞ்சு கொஞ்சம் ஒடுங்கி அமர்ந்தா. ஆனா அவனும் அவ ஒருத்தி அங்க அமர்ந்திருக்கிறதே தெரியாதவன் மாதிரி குனிஞ்சு குழந்தையோட பேசி கொஞ்சனான். அணுக்குட்டிக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா சாக்லேட் பிடிக்குமா கேட்டவனை நம்ப முடியாதவளா குழந்தை பார்த்தா. இது ரெண்டுமே அவ வீட்டுல அவளுக்கு தடை செய்யப்பட்டதாச்சே. எப்பவாவது சுஜிதா தர்ற சாக்லேட்டுக்காக நிறைய திட்டு வாங்க வேண்டி இருக்குமே. புரியாத குழந்தை சுஜிதாவை பார்த்தது. அவளுக்கு ரெண்டுமே அலர்ஜி. மெல்லிய குரல்ல முணுமுணுத்தா சுஜிதா. ஓ அனு, நான் டாக்டர் கிட்ட கேட்டு உனக்கு அலர்ஜி இல்லாத ஐஸ்கிரீமா பார்த்து வாங்கிட்டு வர்றேனே. ஆனா எனக்கு நீ இப்போ ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு பேரம் பேசினான். ஒரு முத்தம் தானே, இதுக்கே எவ்வளவு பேசுறான் இவன். இந்த எண்ணத்துல குழந்தை சட்டுன்னு எம்பி குனிஞ்சிருந்த அவனோட கன்னத்துல பச்சக்குன்னு முத்தத்தை அழுந்த பதிச்சுது. ஐயையோ அப்படின்னு குழந்தை அலறுனது. என்ன என்ன திகைப்போட கேட்டான். என் ஸ்கூல் போயிட்டது அப்படின்னு பின்புறம் திரும்பி பார்த்துக்கிட்டே சொன்னா குழந்தை. அடடே, எனக்கு தெரியாதே, உன் அக்கா மறந்து போயிட்டா போலவே அப்படின்னபடி திகைச்சு போய் அமர்ந்திருந்தவளை பார்த்தவன் கண்கள்ல தோன்றின கேலி சிரிப்பை கண்டவன் வெட்கத்துல தலை குனிஞ்சா. டிரைவர் காரை திருப்பு அப்படின்னு கட்டளையிட்டான். கார்ல இருந்து இறங்கின குழந்தை கீழே இறங்கி நின்றுட்டு இருந்த சுஜிதாவை கீழே குனிய சொல்லி அவ காதுல ஏதோ கிசுகிசுத்துட்டு அவ கன்னத்துல அழுந்த முத்தம் ஒண்ணு கொடுத்துட்டு 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு பள்ளிக்குள்ள ஓடுனது. குழந்தைய கண்கள் சுருங்க பார்த்துக்கிட்டே சிரிச்சவன் இவகிட்ட என்ன சொன்னா அப்படின்னு கேட்டான். அவகிட்ட பதில் இல்லாம போகவே, என்ன சுஜிதா, என்ன சொன்ன குழந்தை, என்னை பத்தி ஏதாவது சொன்னாளா அப்படின்னு கண்கள்ல ஆர்வம் என்ன கேட்டான். மெல்ல தலையசைச்சவ காருக்குள்ள ஏற போனா. அவளோட சிவந்த முகம் எதையோ உணர்த்த அவளோட கரத்தை பிடிச்சு நிறுத்தினவன், அனு அப்படி என்னதான் சொன்னா அப்படின்னு அழுத்தத்தோட கேட்டான். ஆனா அவனோட சூடான கரம் தந்த உணர்வு அன்னைய அவளோட கனவை நினைவுபடுத்த சடக்குன்னு தன் கரத்தை அவன்கிட்ட இருந்து உருவிக்கிட்டவ, ஓ ஒண்ணும் இல்லையே போலாமா அப்படின்னு தர்ம சங்கடத்தோட நெளிஞ்சா. அவ முகத்தை கூர்மையா பார்த்துக்கிட்டு இருந்தவன், ஓகே ஓகே அப்புறமா சொல்லு அப்படின்னு அத்தோட விட்டான்.